ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்குன்னு ஒரு கார் வாங்கணும். அந்த கார் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும். நம்ம வீட்டில் பார்க்கிங் வசதி கம்மியாக இருந்தாலும் ஒரு பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னால் அது என்ன வெஹிக்கிள்னால் என்ன கார்னால் மாருதி சுசுகி ஆல்டோ K7 தான். அதனோட விலை வந்து பார்த்திங்கனாக்கா விலை வந்து குறைந்திருக்காங்க. அதனோட விலை எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 37,500 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு எந்த கார் வச்சுருந்தாலும் அது எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டும் சொல்லியிருக்காங்க. முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்னால் மாருதி ஆல்டோ. அந்த தகவல் தான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தேர்வாக இருப்பது மாருதி ஆல்டோ K10 தான். அந்த மாருதி ஆல்டோ K10 வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2026 அதனோட விலை வந்து குறைச்சிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 37,500 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. எதனாலனா மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏப்ரல் மந்தில் முதல் இதனோட விலையெல்லாம் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு மாருதி சுசுகி நிறுவனம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எதனால் விலை உயர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனோட பொருள் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் வந்து விலை உயர்ந்திருப்பதற்கான அதனால் காரோட விலை உயரப்போகுது. எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வருடத்துக்கு வங்கி கணக்கு முடிந்த உடனே மறு வங்கி கணக்கு தொடங்கும்போது அதனோட விலையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அதற்கு முன்னதாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மாதம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு தான். ஏன்னா 37,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பழைய கார் எதனா இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்து போய் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் மட்டுமே 37,500. அதுவும் இல்லாமல் அந்த காரோட வேல்யூ என்ன போகுதோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேப் டிரைவராக இருக்கீங்க, கேப் கொட்ட போகிறீங்க, கேபுக்காக நான் இந்த கார் வாங்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்காக வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் போனஸ் ஆஃபராக 35,000 வரைக்கும் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆஃபரும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு செயல்படுத்தியிருக்காங்க. மாருதி ஆல்டோ K10 ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்த விலையில் நம்பகமான மைலேஜ் தரும் காரை வாங்க திட்டமிட்டிருந்தால் அது சூப்பரான காரு மாருதி ஆல்டோ கார் தான். இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் நியர்பை ஷோரூம் போங்க. ஷோரூமில் போயிட்டு இந்த மாதிரி நான் மாருதி ஆல்டோ K10 வாங்கணும்னு நினைக்கிறேன் சார்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்களோட ப்ரைஸ் கோட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதில் நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எடுக்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணி எடுக்குங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விவரம் என்னென்னா டீலர் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நகரத்துக்கு ஏற்றாப்புல மாற்றத்துக்கு நான் சென்னையில் இருக்கேன் சார், நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் சார், நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார், எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும்னா உங்கள் நியர்பை ஷோரூம் போய் கேளுங்க. அங்கே என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்னு சொல்லிட்டு இப்போது பிப்ரவரி மாதம் அண்ட் மார்ச் மாதத்தில் மாருதி ஆல்டோ K10 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 37,500 கேப் டிரைவருக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் அண்டு விலை உயர்வை பேஸ் பண்ணி அடுத்த 2 மாதம் கழித்து ஏப்ரல் மாதத்து முதல் விலை உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விலை உயர்வுக்கு முன்னதாக வாங்க நினைக்கிறவங்க இந்த காரை வாங்கி பயன்பெறுங்க. இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனல்லையே இதுக்கான அப்டேட்டட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.